இந்த சேனலோட தொடர்புல இருக்க ஹாலிவுட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாவ், நம்ம வந்துட்டோம். நாம வேணா திரும்பி போயிடலாமா? நம்ம இங்க தான் இருக்கணும். நமக்கு இத தான் சொல்லிருக்காங்க, புரியுதா? இவங்க தான் ஏலியன்ஸ். நம்ம கதையில ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னா அது இவங்களுக்கு தான். இதுதான் ஜாக்கா, இது ஜூக், இது ஜிக். நாம இங்க என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? இங்க பாருங்க गाइस, சென்டர்ல இருந்து நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. அட்டென்ஷன், நீங்க சோலார் சிஸ்டம்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க. நம்ம முன்னோர்களும் பல அறிஞர்களும் சொன்னது ஒண்ணுதான். நமக்கு தேவையான எனர்ஜிஸ் இந்த பிளானட்ஸ்ல நிறைய இருக்கு. அதை நீங்க உணரக்கூட முடியும். உங்க மிஷன் என்னன்னா, கேரியரை நீங்க லொகேட் பண்ணணும், அதை எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்கணும். இதை பண்ணா மட்டும்தான் நம்ம பிளானட்டை காப்பாற்ற முடியும். இதை செய்யறதன் மூலமா நாம சிறந்தவங்கிறத நிரூபிக்க முடியும். வாங்க போலாம். ஓகே. நான் யாரு தெரியுமா? நான் தான் பாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். நிச்சயமா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹானஸ்டா சொன்னா இந்த ஸ்டோரியை கேட்டா விசித்திரமா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா நம்புறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இதெல்லாம் உண்மையாவே நடந்திருக்குங்க. இதுல இருக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா அது எனக்கு போதும். நான் சத்தியமா சொல்றேன், என் கேப் மேல சத்தியமா. இதுதான் பீவர். இவரோட பேரு பர்பன். இந்த காட்டுலயே இவர் தான் ரொம்ப புத்திசாலின்னு சொல்லலாம்.
ஈஸி. எங்க? இல்ல இது சீப்ராவா தான் இருக்கணும். ஆமா, நீ யாரு? நான் பூனைங்க. என் பேர் மேக்ஸ். பூனையா? புலி எங்க? என்ன கேட்டா இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் இங்க தங்கிக்கிட்டோமா? இந்த லைட்ல இல்ல, அங்க ஓரமா படுத்துக்கிறேன். வேணும்னா உங்களை தூங்க வைக்க பாட்டு பாடவா? நல்ல சகுனம். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம வெளியில அனுப்புறானுங்க. பாடக்கூட மாட்டான், அமைதியா தூங்கிடுறேன். மூடிட்டு போ. என்ன மாதிரி ஒரு அப்பாவிய பார்த்து கருணை இல்லாம வெளியில அனுப்பிச்ச தடியா. ஒரு மிகப்பெரிய பாடகன மரியாதை இல்லாம வீட்டை விட்டு வெளியே துரத்தன அந்த தடிய நல்லா இருக்க மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தூக்கம் வராது. நீ தூங்க முயற்சி பண்ணாலும் உன்னை நான் தூங்க விட மாட்டேன். என்ன அமைதியா வீட்டுக்குள்ள விட்டா நானும் தூங்கிடுவேன், நீயும் தூங்கிடலாம். இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு சிவராத்திரி தான். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. என்ன நீங்க உள்ள சேர்க்கலன்னா நான் இந்த காட்டுல எங்க போவேன்? அது என்ன இப்படி கொரட்ட விடுறான்? நம்மளை விட மோசமா இருக்கான். என்னது யானையா? வாய்ப்பில்லை. ஜீப்ராவோ இருக்க வாய்ப்பில்லை. பீவர் அதேதான், இது பீவரே தான். என்ன லைட் ஆன் ஆயிடுச்சு? ஆஹா, சென்சார் லைட்டா? இப்படிதாங்க நம்ம மேக்ஸ் ஒரு வழியா நிம்மதியா பீவர் வீட்ல தூங்க ஆரம்பிச்சாரு. அதே நேரத்துல சோலார் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்வான்ஸான விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா அது ரெண்டும் வேற வேற விஷயங்கள். சோலார் சிஸ்டத்துல பாதி தூரத்தை நம்ம கடந்து வந்துட்டோம், ஆனா சிக்னலே கிடைக்கலையே. ஆமா, சிக்னலே கிடைக்கல. பேசாம நம்ம திரும்ப போயிடலாமா? நான் பின்வாங்குறதா இல்ல. நம்ம ஆன்போர்ட் கம்ப்யூட்டரை முதல்ல ஆன் பண்ணலாம். நீங்க தேடி வந்த அந்த ஐ எனர்ஜி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அது தேர்ட் சோலார் சிஸ்டம் தான், தி ப்ளூ பிளானட். வாங்க போலாம். ஓகே, கோ நண்பா. நாங்கடா 1 2 3 4 5 1 2 3 4 5 இல்ல இது என்னால நிச்சயமா தனியா பண்ண முடியாது. ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா மீனவன் கடல்ல அந்த பாட்டில கண்டுபிடிச்சாரு. அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு மேப் ஒன்று இருந்துச்சு. அந்த மேப் ஒரு புதையல காட்டுறதுக்கான ஒரு மேப்பா? மேக்ஸ்,
ஆ ம், ம், ஆ. எங்க அந்த புதையல் 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 மேக்ஸ், இந்த மரத்தை பார்த்தல்ல, இந்த மரத்துக்கு பக்கத்துல தான் நான் சாமில் கட்ட போறேன். கட்டலாம் கட்டலாம் எல்லாத்தையும் கட்டலாம் ஆனா அதுக்கு முன்னாடி தண்ணிக்குள்ள இறங்கி பாட்டிலுக்குள்ள இருக்கிற மேப் நம்ம எடுத்தாகணுமே அதுக்குள்ளதான் புதையல் எங்க இருக்குங்கிறது தெரியும் அதுக்கப்புறம் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ம், ம், ஆ. டன் 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 டன். டாடன் டன் 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 டன். டன் 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 டாடன் டன். டன் 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 டன். ஐ, டன் டன் டாடன் டன் டன் டான். டன் டன் டான் டன் டன் டான். ஐ. ஆஹா புடிச்சி இல்லடா ஏய்! ஆஹா புதையல் புதையல் ஆஹா என் கைக்கு புதையல் வந்துருச்சு ஆனா எங்க இருக்கு இந்த மரத்துக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா ஆஹா ஆஹா புதையல் புதையல் நான் எடுக்க போறேன் இந்தா இத புடி. உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? ஒண்ணும் வேணாம் வேணாமா? வேணாம் 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 எனக்கு யார் உதவியும் வேண்டாம் ஹெல்ப் பண்றேன்னு புதையல ஆட்டைய போட பாக்குது பாத்தி அந்த குண்டு பாய்ப்புலையே நிஜமாவே வேணாமா? வேண்டாம் சரி, நீயே தோண்டு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ம், ஆ, என் புதையல் ஆ. என்னோட புதையல் ஆஹா வாவ் ஆமா இது என்னதுப்பா அந்த சிக்னலை பாரு, அதுல இருந்து வர எனர்ஜி சோர்ஸ். ஆஹா, பிரமாதம், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியோ வந்துட்டோம்ல, அது போதும். நம்ம கேலக்சிக்கே பெருமை சேர்க்க போறோம். நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க, எதிரிங்க வந்துட்டாங்க. லெஃப்ட் போ, வண்டியை திருப்பு. இல்ல ரைட்ல திருப்பு. அதை என்கிட்ட கொடு, அதை என்கிட்ட கொடு. இதை என்னால மட்டும்தான் சரியா பண்ண முடியும். டம் 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 ட ட ட டம் 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 ஆ ஆ ஆ
என்னமோ எரிஞ்சுக்கிட்டே வருது. ஆ! மேக்ஸ், என்னாச்சு உனக்கு? அடங்கொக்கா மக்கா, அது என்னது அவ்வளவு பெருசா இருக்கு? ஓடு ஓடு, உயிரை காப்பாத்திக்க ஓடு. ஆமாமா. நான் எங்க இருக்கேன்? எங்க? அதே பழைய மூஞ்சி. ஆமா, நீ அதை பாத்தியா? என்னது அவங்க பேசுறது புரியலையே? அதுவாயா முக்கியம்? அவங்க யாருயா? இந்த பக்கம் வா. அங்க எங்க பாக்குற? இங்க பாரு. என்னவா? நீ செக் பண்ணியா அங்க சிக்னல் நிச்சயம் வருதா? ப்ரோ பார்த்துட்டேன் ப்ரோ. நீ சொல்றது வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் போய் பாப்போம். ஒருவேளை நம்ம அந்த ஏலியனை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பயங்கர பெரிய ஆளா இல்ல, புகழோட உச்சிக்கே போயிடலாம். 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா இது வரைக்கும் நம்ம எதையுமே கண்டுபிடிக்கலையே. சரியான வழியில தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போனா புடிச்சிடலாம் நண்பா. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, நீ கனவு காணாத. நீ அப்படி நினைக்காத, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம். இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அங்க பாரு, அங்க பாரு, அங்க இருக்கு. பிரமாதம். ரைட் ரைட் ரைட்ல போ. பாத்து பாத்து. இப்போ லெஃப்ட் லெஃப்ட்ல போ. ஐயோ ரைட்ல போயா. இப்போ லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட். இப்போ ரைட், இப்போ நேரா போ. இப்ப என்னடா பண்றது? என்ன பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கலாம். சரி ஓகே, நீ நல்லா புஷ் பண்ணு. நான் எதுக்குடா புஷ் பண்ணணும்? ஏன்னா அது வந்து நீ தானப்பா ஸ்ட்ராங்கு. உன் கூட இதே தொல்லையா போச்சு, கஷ்டமானதை எனக்கு கொடுக்குறேன். கமான், விடாத, நல்லா தள்ளு. கமான் 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 கமான், நல்லா தள்ளு, விடாத. வண்டியை நிறுத்துறாடே. முன்னாடி போனாலே ஓட்ட மாட்டான், பின்னாடி வேறையா? என்னத்தை பத்தி பேசுறாங்க? யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட சுத்தி காட்ட சொல்றாங்களோ? இதுதான் எங்களோட வீடு, நாங்க இங்க தான் வாழறோம்.
இதுதான் எங்களோட வாட்டர் மில். இந்த வீல் தான் அந்த பக்கம் இருக்கிற தண்ணியை இந்த பக்கம் கொண்டு வரும். அதை வச்சுதான் பூக்களை வளர்க்கிறேன். புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட மில்ல நான் இந்த இடத்துல தான் கட்ட போறேன். அதாவது மரங்களை கட் பண்ற மில். என்ன பேசுறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பூம் பூமா. மரம் வெட்டுறது எப்படின்னு நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க போறீங்களா? அப்படி போடுங்க. நான் மரம் வெட்ட ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் நீங்க பிறந்திருக்கவே மாட்டீங்க. ஏ பாப், என்ன? கொஞ்சம் அமைதியா இருப்பா. அவங்களுக்கு நீ சொல்றதே புரியாது. அவங்க வேற்று கிரகவாசிங்க. அவங்க வாழறதெல்லாம் வேற ஒரு உலகம். அது புரியாம நீ உன் பெருமையை பேசிட்டு இருக்க. ஒருவேளை அவங்க பூமியை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்காங்களோ என்னமோ. நம்மளுடைய நாகரிகம் நாம செயல்பட ஆரம்பிச்ச உடனே அது மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாம தைரியமா எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் தான் நம்மளை இந்த அளவுக்கு அற்புதமான நாகரிகத்தோட வளர வச்சிருக்கு. இந்த உலகத்திலேயே மெல்கோபியா பிரதர்ஸ் தான் முதல்ல வானத்துல பறந்தா இந்த உலகம் பார்க்க எப்படி இருக்குங்கிறத உணர வச்சாங்க. அது ஒரு அற்புதமான ஃபீல். வான்வெளியின் நாகரிகத்தை அவங்க தான் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படிப்படியா ஏரோப்ளேன் உருவாச்சு. இந்த நாகரிகத்துக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஏரோ. இத வச்சுதான் அவங்க நிலாவுக்கே போனாங்க. நன்றி நண்பர்களே. இல்ல மேக்ஸ், நீ எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன? இந்த கதை எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன் பாரு. உண்மையை சொல்லணும்னா நம்ம நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் கட்டடம் கட்டுறவங்க தான். அவங்க தான் எகிப்துல மிகச்சிறந்த பிரமிடுகளை உருவாக்குனாங்க. ரொம்ப பெரிய உழைப்ப போட்டு சீன பெருஞ்சுவரையும் உருவாக்குனாங்க. அது கிட்டத்தட்ட 20,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். விண்வெளியிலிருந்து பார்த்தா கூட அது நல்லா தெரியும். கட்டிட கலைஞர்கள் தான் நிறைய தொழில்நுட்பங்களை உருவாக்குனாங்க. மிகப்பெரிய மணிக்கூண்டுகளை உருவாக்குனாங்க. கோபுரங்கள் எல்லாம் அருமையா இருக்கும். அருமையான மணிக்கூண்டை உருவாக்குனாங்க. எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வானுயர்ந்த கட்டடங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அமெரிக்கால ஒரு அற்புதமான சிலையை உருவாக்குனாங்க. இந்த உலகத்திலேயே தலை சிறந்த நினைவு சின்னத்தை பாரிஸ்ல உருவாக்குனாங்க. அதுதான் ஐஃபில் டவர். நிறைய நகரங்கள்ல நிறைய கட்டிடங்களை கட்டிட கலைஞர்கள் உருவாக்குனாங்க. எப்படி? அடேங்கப்பா, அற்புதமான கதையா இருக்கே. கதைன்னா எப்படி சொல்லணும்? நீ சொன்ன கதையும் நல்லா தான் இருந்தது. கைய தட்டு. அம்மா, என்னதான் வேணுமா? Abarigato, vado passato, macaroni, apple cookie, boom boom. என்னப்பா நடக்குது?
முடியும். என்னால இந்த மொழியை பேச முடியும். எங்களால உங்களோட மொழியை கூட பேச முடியும். இந்த பூமியில இருக்கிற உங்களுக்கு எங்க சார்பாக எங்களோட நன்றியையும் வாழ்த்தையும் உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்காக நான் ஒரு அற்புதமான பாட்டை பாடுறேன். வேண்டாம், சொன்னா கேளு. அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்காத. ஏன்பா கவலைப்படுற? உங்களுக்கு நிச்சயமா உதவிக்கு ஆள் தேவைப்படும். நிச்சயமா. ஒரு செகண்ட்ங்க. வேண்டாம், வேண்டாம், சொன்னா ரொம்ப கேளு. பயந்து பாடாத. நடுங்கினது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன சொல்றீங்கிறது புரிஞ்சது. இப்பவும் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் பயத்தை வெளியில காட்டாம நான் எப்படி பயம் இல்லாதவன் மாதிரி நடிக்கிறேன்னு பாருங்க. உடம்புல மட்டும் இல்லாம முகத்திலையும் பயத்தை காட்டாம நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க மொழியில நீங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் இருந்த கொஞ்ச நெஞ்ச பயமும் போச்சு. அங்க பாரு. அச்சோ. ரொம்ப நன்றிங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. இப்ப நாங்க உடனே இதை ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க எங்களுக்கு உதவி பண்றீங்களா? என்ன இது? எதையாவது பண்ணுவோம். என்ன ஃபுல்லா ஒயரா இருக்கே, எப்படி சரி பண்றது? எனக்கு ஒரு ரிட்ஜ் வேணும். வேண்டாம் மேக்ஸ், முதல்ல ஒரு பெரிய கோடாலி வேணும். இங்க தேவையில்லாத பொருட்கள்லாம் நிறைய இருக்கு. என்னது சின்னதா இருக்கு, எடுக்கவே வரமாட்டேங்குது. இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்றான்? மொத்தத்துல உள்ள நிறைய குப்பை தான் இருக்கு. இப்பவே கண்ணை கட்டுது. என்ன பாக்குறீங்க? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நீ பண்ணது எல்லாமே சொதப்பல் தான். இங்க பாரு, ஒரு ஏலியன்ஸ் கூட இல்ல ப்ரோ. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த சிக்னல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாரு. நான் இல்லைன்னு சொல்லலையே. கண்டிப்பா நாம அதை பார்க்க தான் போறோம். புடிச்சிட்டேன். இப்போல இருந்து நீ என்னுடைய கைதியா இருக்க போற. நீ பண்ண தப்புக்கெல்லாம் நீ தண்டனைய அனுபவிக்க போற. இது ரொம்பவே போர் அடிக்குது. இந்த சம்மர்ல நான் இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்கணுமா? ஹோ, சூப்பர் ஐடியா. இப்ப நான் ஒரு கேம் ஹண்ட விளையாட போறேன். ஒருத்த ஒரு நல்ல கலைஞனா இருக்கணும்னாலும் வேட்டைக்காரனா இருக்கணும்னாலும் இயற்கையோட ஒன்று இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது முக்கியமான ரூல் என்னன்னா, அங்க இருக்கிற சூழ்நிலையை முழுசா புரிஞ்சுக்கணும். இங்க ஏதோ ஒரு மிருகம் இருக்கு. அதை என்னால நல்லா உணர முடியுது. ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாதிக்க முடியும். நாம மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேய், ஹண்டர்ஸ்க்கு முக்கியமானது என்னன்னா, அவங்க எப்பயுமே நம்பிக்கைய கைவிட்ட கூடாது.
இது நல்லதுக்கு இல்லையே. அதுக்கு பேரு எனர்ஜி சோர்ஸ். அது எங்களுக்கு தேவை. அத நாங்க தேடி வந்தப்போதான் எங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. நீங்க அதை எங்கேயாவது பாத்தீங்களா? எங்க பிளானட்டுக்கு அது தேவைப்படுது. அது இல்லாம எங்க பிளானட்டே அழிஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் நிஜம்தானா? சூப்பரா இருக்கே. ஆமா, இது என்னது? சரி, ஆன் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, என்னப்பா பறக்குறோம்? நல்லா இருக்குல்ல? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆஹா, பிரமாதமா இருக்கு. இப்ப நாம எங்க தான் போய்கிட்டு இருக்கோம்? எனக்கு தெரியல, சிக்னலும் போச்சு. அங்க பாரு, சிக்னல் வந்துருச்சு. அது பக்கத்துல தான் இருக்கு. அப்படி போ. அம்மா, நீ யாரு? என் பேர் பஸ். என் பாட்டி தாத்தா வீட்டுக்கு ஹாலிடேக்காக வந்திருக்கேன். சாரி, நான் தான் அதுல இருக்கிற பட்டனை அழுத்திட்டேன். எதுக்கு அழுத்துன? எங்க இருக்கு? எதை அழுத்துன? நான் வேணும்னு பண்ணலங்க. அது வந்து இதுதான். கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படியா பண்ணுவாங்க? நாம இப்ப எப்படி கீழே இறங்குறது? அது பெரிய விஷயம் இல்ல. அத கையில எடுத்து அந்த பட்டனை நம்ம அழுத்திட்டா போதும். ஓஹோ, எப்படியாவது அதை புடி. ஒண்ணு பண்ணலாமா? நீ என்ன புஷ் பண்ணனா நான் போய் அதை புடிச்சிருவேன். நல்ல யோசனை தான். முயற்சி பண்ணி பாத்துருவோம். அங்க பாரு, அங்க பாரு. அது ஒரு ஃப்ளையிங் சாசர். அதுங்கெல்லாம் உண்மையான ஏலியன்ஸ் தான். சீக்கிரமே நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போறோம். அது மட்டும் இல்ல, நம்ம பெரிய கோடீஸ்வரர்கள் ஆயிடுவோம். அடுத்து நாம என்ன பண்ணலாம்? எனக்கு தெரியும். நீ மறந்துட்டியா? ஹாட் ஏர் பலூன். அதேதான். ஹாட் ஏர் பலூனா? அதுக்கு எங்க போறது? நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, அந்த பூனை பீவரோட வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வித்தியாசமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டே இருந்தது. ஹாட் ஏர் பலூன். ஆஹா, இவனை வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல. கொஞ்சம் அதுல இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது பண்ணாலும் நல்லா சோதிச்சு பார்த்து தான் பண்ணணும். ஆட போப்பா, பொறாமையில பொங்காத.
மேக்ஸ் இங்க வா, சொன்னா கேளு. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா?
இப்போ நம்ம என்ன பண்றது? இதை மட்டும் என்ன கேளு, நம்ம இங்க மாட்டிக்கிட்டு தவிக்கிறதுக்கு காரணமே நீதான். நாம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஆயிப்போச்சு பாரு. ஓகே, இது போதும். ரெடியா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். தரரரரபம் தரம் 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 பபம் 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 பபபம் பபம் 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 பபபம் பபம் பபபம் பபம் பபபம் பபம் பபோ பபோ என்னது இது? இவ்வளோ பெருசா இருக்கு. விண்வெளியிலிருந்து வந்த விருந்தாளிகளே, உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். வாங்க வாங்க. என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்ல. இது எல்லாமே உன்னுடைய தப்பு தான். இல்ல, இது எல்லாம் உன்னோட தப்பு தான். நீ அதை நோட்டீஸ் பண்ணாம விட்டது உன் தப்பு. வண்டியை ஓட்டுனது நீ தானே. இப்ப கடைசியா என்னாச்சு பாத்தியா? நாம என்ன ஒரு சொதப்பல் பண்ணிருக்கோம் தெரியுமா? அந்த ஏலியன்ஸை நாம ஒரு போட்டோ கூட எடுக்கல. அதுக்குள்ளதான் இப்படி ஆயி போச்சே. சொல்ல போனா நீ ஒரு சரியான இடியட்ரா. யாரை பார்த்து இடியட்னு சொல்ற? என்னை பார்த்து இப்படி சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அதை பாத்தியா? இன்னொரு பெரிய ஏலியன் கூட்டமே வந்திருக்கு. ஆமா, இத நாம வேனுக்குள்ள வச்சுக்கவே முடியாது. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்கு. ஒருவேளை அவங்க நம்மள பழி வாங்க வந்திருப்பாங்களோ? நாம என்ன பண்றது? நம்ம கதை அவ்வளவுதானா? நல்ல வேலை நமக்கு எதுவும் ஆகல. எங்களோட இந்த பூமிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த இடத்துல எல்லாமே நாங்க சொல்றபடிதான் நடக்கும். இந்த பூமியிலேயே எங்க கலாச்சாரம் தான் சூப்பர். சொந்த செலவுல சூனிய வச்சுக்காத. அது அது வந்து நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எல்லாம் மறந்து போச்சு. ஆமா, அது வந்து நாங்க இல்ல, நீங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க செகண்ட்னு வச்சுக்கலாமே.
நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கூட்டிட்டு போறீங்க? பாய் பாய் ப்ரோ, என்னை யாராவது காப்பாத்துங்க. அதுக்கு வேற ஆள பாரு. ஐயோ, என்னைய கூட்டு போறானுங்களே. கடைசியில நான் பிரபலமாக போறேன். எப்படியோ ஒட்டு மொத்த உலகத்துக்கும் என்ன தெரிய போகுது. டன், 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 டன். காப்பாத்துங்க, யாராவது எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? அவங்க வேற்று கிரக வாசிங்க தான். எல்லா இடத்துக்கும் போய் மிருகங்களை பிடிச்சு அவங்க இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க அதுக்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் ஜூவே இருக்கு. நாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லபடியா முடிக்கலாம்னு பாக்குறோம். ஆனா பெரிய தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நாங்க இந்த பூமியில வந்து விழுந்ததுக்கு காரணமே அவங்க பண்ண வேலை தான். மொத்தமா எங்களை பழி வாங்கிட்டாங்க. நாம எப்படியாவது மேக்ஸ காப்பாத்தி ஆகணும். கண்டிப்பா, எனக்கு அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நாங்க மேலும் மேலும் பிரச்சனையை தான் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களும் உங்க கூட வரோம். நம்மள வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு ஐடியா இருக்கா? யாருக்கு தெரியும்? நம்மள வச்சு ஏதாவது ஆராய்ச்சி பண்ண போறாங்களோ என்னமோ. ஆராய்ச்சி பண்ணுவாங்களா? எங்களை வெளியே விடுங்க. நாங்க மிருகம் இல்ல, புத்திசாலி மனுஷங்க. அதுல உனக்கு என்ன சந்தேகம்? நாம கண்டிப்பா புத்திசாலிங்க தான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. கீழே வர தேனியை விட்டுட்டு வந்துட்டு அங்க நிறைய தேன் இருக்கும். அதை நினைச்சாலே என்னால இங்க இருக்க முடியல. என் சாப்பாடுக்கு நான் வேற என்னதான் பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. ஏதாவது பண்ணுவோம். என்ன பண்ண போற? அப்படி என்னதான் பண்ண முடியும் உன்னால? அதைத்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம், அதுங்க விளையாடிக்கிட்டு இருக்கே. என்ன கேம் விளையாடுதுங்க அதுங்க? ராக் பேப்பர் சீசர். சூப்பர் ஃபன்னா இருக்கும். நீ என்ன விளையாடுறியா? நமக்கு என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? நாம மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அது புரியுதா இல்லையா உனக்கு? இருப்பா எனக்கு நல்லாவே புரியுது. அப்படியே விளையாட்டா நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். சாகறதுக்கு முன்னாடி ட்ரை தான் பண்ணுவோமே. ஏய், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குப்பா. 1 2 3. நீ தோத்துட்ட. கீழே குனி. இதை இன்னும் சத்தமா பண்ணணும். 1 2 3. மறுபடியும் நீ தோத்துட்ட. இருங்க, கொஞ்சம் இருங்க. இது ஒரு கேம். அதாவது ராக் பேப்பர் சீசர்னு சொல்லுவோம். எப்படி தெரியுமா? இப்படி முதல்ல கையை வச்சுக்கணும். இது பேரு ராக்கு, அப்புறம் இது பேரு பேப்பர், அப்புறம் சீசர்னா எப்படி? புரிஞ்சுதா? சீசர் இருக்குல்ல, அது பேப்பரை கட் பண்ணிடும்.
கல்லு சிசரை உடைச்சுடும். ஆனா பேப்பர் இருக்குல்ல, அது அப்படியே கல்ல புடிச்சிடும். நீங்களும் விளையாடணுமா? ஒன் 2 3. எங்க பாத்தியா, என்னுடைய ஸ்டோனு உன் சிசரை உடைச்சிருச்சு. நான் இப்ப ஜெயிச்சிட்டேன். எங்க உங்க அண்ணன் கூட 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 இல்ல இதுக்கெல்லாம் போய் அழுவ கூடாது. நம்ம டீல் இதுதான். ஓகே, நீங்க ஜெயிச்சுட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க. இப்ப ஒருவேளை நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பொருள் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். ஆனா நீங்க தோத்துட்டா எங்களை வெளியில விட்டுறணும். என்ன ஓகே தானே? அப்படிலாம் பயப்படக்கூடாது. என்ன அவடா, எதுக்கும் கவலைப்படாத. உன்னை காப்பாத்த நிச்சயம் வருவேன். அச்சச்சோ, வந்துட்டேன். ஆனா இப்ப எங்க இருக்கேன்? எப்படி போறது? எந்த பக்கம் போறது? எப்படி இந்த பக்கம் போறதா இல்ல லெஃப்டா? எப்படி போறது? இல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நேராவே போயிடுவோம். கடைசியில் இந்த இடம் எங்க போய் முடிய போதோ தெரியலையே. இப்ப நடா லெஃப்ட் ரைட்னு பிரியுது. எப்படி போறது? இப்படி போவோம். என்னப்பா எப்படி சுத்தினாலும் ஒரே இடம் மாதிரி தெரியுது. எப்படி வெளியில போறது? வழி எங்கடா பாரு. என்ன இவ்வளவு ஆழமா இருக்கு? இப்படி போனா தப்பிக்க முடியுமா? முதல்ல போய் ஆளுங்களை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வந்து உங்களை ஒரு கை பார்க்கறேன்டா. என்ன நினைச்சீங்க? நான் வந்துட்டேன். நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். பாபு பாபு எங்க இருக்க? எங்க இருக்க? எங்க போயிட்டான் இவன்? அங்க இருப்பானா? இந்த வரேன். பாபா என்னடா ஒருத்தனையுமே காணோம். ஒருவேளை என்ன காப்பாத்த அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா? என்னால நம்பவே முடியல. ஏன் இப்படி பண்றாங்க? அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களாம் உள்ள போயிட்டாங்க. நான் எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி அதை பண்றது? காப்பாத்தி தானே ஆகணும். தோ வரண்டா. தலைவன் ரெடி ஆயிட்டான். சரண்டர் ஆயிடுங்க. அப்பதான் நான் உங்களை ஒண்ணு பண்ணாம சும்மா விடுவேன். கனவுல கூட மொக்க வாங்குறனே. எப்படி காப்பாத்துறது? ஆமா, இது அதே பறக்கும் தட்டு தான். வந்துட்டேன். ஆமாடி. ஆனா இதை எப்படி வேலை செய்ய வைக்கிறது? 19 எதையாவது பிடிச்சி அமுக்குவோம்.
இதை பிடிச்சி ஆட்டினா கிளம்பிடுச்சு. என்ன இப்படி கிளம்புது? ஏய். பாரா அந்த புதையலா? தோ வந்துட்டேன். கிளம்பிடுச்சு. தலைகீழ தொங்க விட்டானுங்களே. திருப்பிட்டோம்ல. அடேங்க அப்பா. இது பிரமாதம். சூப்பரா இருக்க. எப்படியாவது நம்ம மேல போய் அவங்க காப்பாத்தணும். என்ன இது ரிவர்ஸ்ல போகுது? எங்க போகுது? நான் ஒரு பக்கம் திருப்பினா இது ஒரு பக்கம் போகுது. ஒழுங்கா போ. என்ன இது ஒரேடியா சம்மர் சால்ட் அடிக்குது? தலைகீழியா சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஆமா, வாவ், ரொம்ப வேகமா இருக்கு. அடேங்கப்பா, வா, சூப்பரா. இப்ப பழகிடுச்சுல. இந்த வரண்டா வந்து உங்களை ஒரு கை பார்க்கறான்டா. என்ன மறுபடியும் ரிவர்ஸ்ல போகுது? என்ன ரவுண்ட் முடிஞ்ச மாதிரி நிக்குது? எப்படி இதை ஓட்டுறது? லெஃப்ட்டுக்குனா இப்படி, ரைட்டுக்குனா இப்படி, அப்படி இப்படி பண்ணா கீழே, அப்புறம் மேல இப்படியா? இப்ப அடுத்தது என்ன? என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு? எல்லாத்தையும் அமுக்கி பார்ப்போமா? இதை பிடிச்சி இழுத்து பார்ப்போம். என்னடா நடந்தது? இப்படி வலிக்குது உடம்பு. இப்பதான் எனக்கு புரியுது. இதோ வரேன்டா. வந்துட்டோம். அவ்வளவுதான். எங்க அவனுங்க? ஆஹா, இதோ இங்க இருக்கானுங்க. நான் யாருங்கிறதை இப்ப காட்டுறேன்டா. விட மாட்டேன்டா உங்களை. விட மாட்டேன்டா. இருங்கடா. இல்ல இல்ல, என்ன ஆச்சு இவனுங்களுக்கு? என்னது? ஓஹோ, ஷீல்டு போட்டுக்கிட்டியா? அட போங்கப்பா. நல்ல வேளை தப்பிச்சிட்டேன்.
நாம அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். ஆனா எப்படி? ஆமா, எப்படி? முதல்ல நான் பயந்து போயிருந்தேன், ரொம்பவே நடுங்கி போயிருந்தேன். என் கூட யாரும் இருக்க வேண்டாம், நான் தனியாவே வாழணும்னு ஆசைப்பட்டேன். பல நாள் ராத்திரியை நான் தனிமையிலேயே கழிச்சேன். என்னை பத்தி எல்லாரும் என்ன நினைச்சாங்களோ அதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்க நினைச்சேன். எப்படி வாழணும், எப்படி தனிமையில சாதிக்கணுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அப்போதான் ஸ்பேஸ்ல இருந்து யாரோ வந்தாங்க. முதல்ல அவங்க பேசுற பாஷையும் புரியல, அவங்கள பார்க்கவும் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நாங்க ஒன்னா பழகி நண்பர்களானோ, ஒன்னா சேர்ந்து பிரச்சனையை தீர்க்க நினைச்சோம். அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம். இப்போ எனக்குள்ள இருந்த பயம் போயிடுச்சு. நாங்க இங்க இருந்து போகணும், சீக்கிரம் விடுதலையாகணும். இத நம்ம சாதிச்சு காட்டணும். இன்னும் நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சாலும் இந்த கைகளால என்னால நிறைய உடைச்சு காட்ட முடியும். என் பலம் எனக்கு தெரியும். ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருப்போம். ஜெயிக்கிற வரைக்கும் போராடுவோம். உயிர் வாழ தெரிஞ்ச நமக்கு ஆபத்துல இருந்து தப்பிக்கவும் தெரியும். போராடுவோம், ஒன்னா சேர்ந்து ஜெயிச்சு காட்டுவோம். நம்ம பயம் மொத்தத்தையும் வேறறுப்போம். போராடுவோம், ஜெயிச்சு காட்டுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கை. ஆஹா, இருக்குடா உங்களுக்கு. இப்ப பாருங்க, அடிச்சு தூள் கலப்புறேன். வந்து வச்சுக்கிறேன்டா உங்களுக்கு. உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒன்னா போவோம், கம்பிய உடைச்சுக்கிட்டு போவோம். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்படி அடைச்சு வச்சா நாங்க அடங்கி போவோம் நினைச்சா அது உங்க முட்டாள்தானோம். விட மாட்டோம், வெற்றி பெறாம நாங்க அடங்க மாட்டோம். நாங்க ஜெயிச்சே தீருவோம். எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க போராடுவோம். போராடி நிச்சயம் ஜெயிச்சே தீருவோம். இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர எங்களுக்கு வழி தெரியும். எங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். விடுங்கப்பா. போடாதீங்க. விடுதலை போட முடிய. பல வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட முன்னோர்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ அவங்களோட எனர்ஜி சோர்ஸ இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. உங்க முன்னோர்கள் அதை மறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனா நீங்க இப்ப அதை கண்டுபிடிச்சு எங்க கிட்டே கொடுத்துட்டீங்க. இப்ப அதுதான் எங்களுக்கு சிக்னல் கொடுத்திருக்கு ஸ்பேஸுக்கு. அதை தேட போய் தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். அந்த நேரத்துல தான் எதிரிங்க வந்து எங்களை பூம் பூம்னு அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நாங்க இங்க வந்து விழுந்தோம். இனிமே நாம எல்லாரும் நல்ல நண்பர்களா நிச்சயம் இருப்போம். மேக்ஸ், நீ ஒரு ஹீரோ. நீ ஒரு சூப்பர் பூனை நண்பா. ஹீரோ ஹீரோ ஹீரோ. நீ ரொம்ப பிரபலமாக போற. காட்டுக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டயும் போய் என்னுடைய தேனீக்கள் உன்னை பத்தி புகழ்ந்து பேசும். உலகம் முழுக்க உன் புகழ பரப்ப வேண்டியது என் பொறுப்பு. ஆப்பிரிக்கா முழுக்க உன் புகழ நான் பரப்புறேன். அண்டார்டிகால கூட உன் புகழ் பரவும். உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் நாங்க சொல்லுவோம். இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பத்தி தெரிய வைக்கிறோம். எங்களோட இடத்துலயும் நீதான் ஒரு பெரிய ஹீரோவா இருப்ப. எங்க கேலக்ஸி முழுக்க. இந்த பூமியிலேயே சிறந்தவன் நீதான். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் உங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன். அப்படியே பிரபலமாகலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக என் வாழ்க்கை மொத்தத்தையும் செலவு பண்ணேன். அதுக்காக எல்லா முயற்சியும் நான் பண்ணேன். சரி, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். நீங்க எங்க போக போறீங்க? வீட்டுக்கா? ஆமா, அதுக்கு முன்னாடி நாங்க இத கொண்டு போய் கொடுத்தே ஆகணும். ஸ்பேஸ் ஜூக்கு. எதையும் விட்டுறாத, பாத்து ப்ரோ. நான் பாத்துக்கிறேன், விடு. அங்க பாரு. பிங்கோ! இப்ப கூண்டுக்குள்ள சிக்கி யார் தவிக்கிறாங்கன்னு பாத்தியா?
எல்லாரும் சரிங்க பாப்போம். என்ன நடக்குது பாய்ங்க? ஒன்னும் புரியல. ஒருவேளை இது மேல போகுதோ? சரி, நானும் இப்ப என் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். நாளைக்கு நான் என் ஊருக்கு போயாகணும். ஓகே, நேரம் கிடைக்கும் போது இந்த பக்கம் வா. வரேன். உனக்கு என்ன தோணுது? அவங்க திரும்ப வருவாங்களா? எனக்கு தெரியல. வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க நிச்சயம் திரும்பி வருவாங்க. என்ன தவிர அவங்களுக்கு யாரு மரம் வெட்ட கத்து கொடுப்பாங்க? கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க. தூக்கம் வருது. அவ்வளவுதாங்க, இதோட முடிஞ்சது. இந்த அட்வென்ச்சர் எங்க தொடங்கி எப்படி முடிஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்கல்ல. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? அது வந்து ஏலியன்ஸ் எங்களை கடத்திட்டாங்க. அவங்க மண்டையெல்லாம் பூசணிக்க அளவுக்கு இருந்துச்சு. எங்களை வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ண பார்த்தாங்க. ஆமாமா, இவர் சொல்றது உண்மைதான். மாத்தி மாத்தி பேசுறீங்க. மக்கள் நீங்க சொல்றதை நம்புவாங்களா? என்ன சொல்லுங்க.